என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டிகிரி வந்து நம்ம செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்னென்னா எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. நியூமரேட்டருக்கு தனியாக டிகிரி செக் பண்ணணும், டினாமினேட்டருக்கு தனியாக வந்து டிகிரி செக் பண்ணணும். இங்கே நியூமரேட்டரில் பாருங்கள், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. அப்போது நியூமரேட்டரோட டிகிரி வந்து 2. டினாமினேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ டினாமினேட்டரோட ஹையஸ்ட் அதாவது எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. அப்போது டினாமினேட்டரோட டிகிரியும் 2. இங்கே பாருங்கள், நியூமரேட்டரோட டிகிரியும் 2 தான் இருந்திருக்கு, டினாமினேட்டர் டிகிரியும் 2 தான் இருக்குது. அப்போ என்னென்னா நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் இங்கே எப்படி இருக்குது, நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் இங்கே எப்படி இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ நியூமரேட்டரோட டிகிரி டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதாவது எப்பயுமே டினாமினேட்டர் டிகிரி தான் நம்மளுக்கு என்ன இருக்கணும், பெருசாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறனால நம்ம இது என்ன பண்ணணும்னா ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. லாங் டிவிஷன் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் என்னன்னா பாருங்கள், இப்படியே போட்டுட்டு இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், அதை உள்ளே எழுதுங்க பார்க்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. புரியுதுங்களா? இப்போ நியூமரேட்டரை தூக்கி உள்ளே எழுதியாச்சு. டினாமினேட்டரை வெளியே எழுதுங்க பார்க்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. புரியுதுங்களா? எதுக்காக நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்னென்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, டினாமினேட்டர் டிகிரி தான் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா டைரெக்டாக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டிகிரி பெருசாக இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம்னா இதனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர், அது இங்கே எழுதிடுங்க, டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் சொன்ன பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம், அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் இப்படி எழுதிடுங்க. டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயரை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1 வருங்களா. அந்த 1 வந்து இந்த கோஷன்ட் எழுதிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1 நம்பரால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்ட்டு மைனஸ் 5x மைனஸ் 5x 1 இன்ட்டு 6 வந்து ப்ளஸ் 6. இது எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைன் வந்து மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ். மைனஸ் 5xனா ப்ளஸ் 5x, ப்ளஸ்க்கு ஆப்போசிட் சைன் மைனஸ். இப்போது இதனுடைய சைன் வந்து பாருங்கள், புதுசாக என்ன சைன் கொடுத்தோமோ அதை எடுத்துக்கணும். இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6ன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 5x, இங்கே ப்ளஸ் எக்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 6xன்னு வரும். புரியுதுங்களா? இதில் என்ன கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்ன 5, 1 + 5 வந்து 6. புரியுதுங்களா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 6, புதுசாக வந்தக்கூடிய சைன் தான் எடுத்துக்கணும். மைனஸ் 6 + 1 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், -5. அப்போ 6x மைனஸ் 5, அவ்வளவுதான். இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னென்னா கோஷன்ட், இது வந்து என்ன கோஷன்ட், இது வந்து என்ன ரிமைண்டர், இது வந்து என்னென்னா டிவைசர். புரியுதுங்களா? இது கோஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். இப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு. கொஸ்டினை தூக்கி எழுதுனதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கோஷன்ட் எழுதணும் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். அதாவது டினாமினேட்டரால் நம்ம டிவைட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதான் டிவைசர். புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன வரும், கோஷன்ட் வந்து என்ன இங்கே 1, அப்போ 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்துருப்பாருங்க 6x மைனஸ் 5 டிவைடட் பை இது கோஷன்ட், இது ரிமைண்டர். அடுத்த டிவைசர் என்ன வந்துருப்பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. எந்த நம்பர் எதால் நம்ம டிவைட் பண்ணோம் அதை தான் நமக்கு எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இது எப்படி புரிஞ்சுங்களா? கோஷன்ட் வந்து என்ன எழுதிட்டோம், ப்ளஸ் ரிமைண்டர் எடுத்து எழுதிட்டேன், அடுத்து டிவைசர் எடுத்து எழுதிடுச்சு. புரியுதுங்களா? எழுதுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு இப்போ இதை செக் பண்ணி பாருங்களேன். எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன, இது வந்து 1, இங்கே எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி வந்து 1, டினாமினேட்டரோட டிகிரி வந்து 2. இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சுங்களா. அதுக்காக தான் நம்ம இந்த லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த 1 அப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் 6x மைனஸ் 5 அப்படி எழுதிட்டு டிவைடட் பை
கீழே கூடிய டினாமினேட்டருக்கு பார்த்தீங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 அதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல வந்து ஐ மாதிரி எழுதிக்கலாங்களா? இந்த மாதிரி ஐ மெத்தடில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ண, அதாவது என்ன, இங்கே பாருங்கள், ரஃப் ஒர்க்காக வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 இருக்குங்களா? இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. 1 × 6 வந்து என்ன? 6. அதை இங்கே எழுதிக்கணும். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? -5. அதான் -5 இங்கே கொடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து -5 வந்து வரணும். புரியுதுங்களா? இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? 3 2s are வந்து 6. புரியுதுங்களா? 3 2s are 6. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? -5 வரணும். அப்போ -3 -2. புரியுதுங்களா? அப்போ -3 × -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், 3 2s are வந்து 6. ஆட் பண்ணி பாருங்கள், -3 -2 வந்து -5 வந்துடுச்சு. புரியுதுங்களாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. அந்த 1ஆல் இதை டிவைட் பண்ணணும். -3/1 வந்து -3 தான். -2/1 வந்து -2 தான். இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக வந்து இங்கே வந்து 3x² வந்ததுன்னா 3ஆல் அதை டிவைட் பண்ணணும். இங்கே 1 இருக்கிறனால அதனுடைய மதிப்பு வந்து மாறாது. புரியுதுங்களா? மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? x - 3. அடுத்து இதுக்கு முன்னாடி எக்ஸ் கொடுத்துக்குங்க. அப்போ என்ன வரும்? x - 2. அவ்வளவுதான். இது கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். x² + x + 1 / x² - 5x + 6. இதை பாக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நான் ஸ்டார்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருவேன். இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன? ஸ்டார்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதை தான் வந்து டினாமினேட்டர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1 நம்பரை விட்டுட்டு இந்த 6x - 5 / x - 3 x - 2 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனை ஆரம்பிக்க போகிறோம். இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டெப் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6x - 5 இதை எடுத்துக்கிறேன், / x - 3 × x - 2. இதுக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். இது பாருங்கள் லீனியர் ஃபேக்டர், இதுவும் லீனியர் ஃபேக்டர். ஆனால் எதுவுமே ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ ரிப்பீட்டட் ஆகாத லீனியர் ஃபேக்டர். அப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது என்ன பண்ணலாம்? a / ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் x - 3 ப்ளஸ் b / செகண்ட் லீனியர் ஃபேக்டர் x - 2. இதை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே சால்வ் பண்ணுற மெத்தட் தான். ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? ரெண்டு சைடு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கிற நம்ம என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம்? இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எல்ஹெச்எஸ் அப்படி எழுதிக்கலாங்களா? அப்போ 6x - 5 / x - 3 × x - 2 ஈக்குவல் டு டிவைடட் பை எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி ஃபில் பண்ணுவோம்? இங்கே கூடிய டினாமீட்டர் தூக்கி அப்படி எழுதிக்கணும். எல்ஹெச்எஸ்ல கூடிய டினாமீட்டர் தூக்கி அப்படி எழுதிக்கணும். x - 3 × x - 2. இப்போ நியூமரேட்டர் ஃபில் பண்ணலாங்களா? இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? ஏ அப்படி எழுதிக்கிங்க. இப்போ டினாமினேட்டர் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே x - 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? x - 3 மறைச்சிக்குங்க. அப்போ மீதி இருக்கிறது என்ன? x - 2. அந்த x - 2ஆல் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? b. அப்போ இங்கே என்ன இருக்குது? x - 2. இந்த x - 2 மறைச்சிக்குங்க. இங்கே x - 2 வந்து மறைச்சிக்குங்க. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள்? x - 3. x - 3ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நீ மீதி இருக்கிறது என்ன? 6x - 5 = a × x - 2 ப்ளஸ் b × x - 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இந்த ஃபேக்டரை நம்மளால் 0 பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? -3. இந்த -3க்கு ஆப்போசிட் சைன் என்ன? +3. +3ன்னு கொடுத்தா நமக்கு இது என்ன ஆகிடும்? 0 ஆயிருங்களா? 3 - 3 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக +3ன்னு கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஃபேக்டரை நான் 0 பண்ணுறதுக்கு எந்த ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறேன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை டிக் பண்ணி வச்சுக்கும் பார்க்கலாம். இங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது, டிக் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கொடுக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்லையும் வேல்யூ வந்து கொடுக்கணும். இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம்? 3. அப்போ 6 × எக்ஸுக்கு பதில் 3 - 5 = a × எக்ஸுக்கு பதில் 3 - 2 ப்ளஸ் b × எக்ஸுக்கு பதில் 3 - 3. இப்போ அதை கால்குலேட்டர் எடுத்துங்க. இதை சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி -5 ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள்? 13. இதை வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து 13 வருது. ஈக்குவல் டு a × 3 - 1 வந்து 1. புரியுதுங்களா? இப்போது 3 - 3 வந்து 0, 0 × b வந்து 0 தான். அப்போது 1 × a வந்து ஏனுடைய வேல்யூ என்ன? 13. a = 13 கிடச்சிருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இல்லைன்னா இந்த 1 வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா 13/1 வரும். 13/1னாலும் ஏனுடைய வேல்யூ வந்து 13 தான். புரியுதுங்களாம்மா? இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து
எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இந்த ஃபேக்டரை ஜீரோ பண்ண முடியும்னு பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள், -2 இருக்குங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக +2 கொடுத்தா இது 0 ஆகிடுமா, 2 - 2 வந்து 0 ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ வந்து இதை என்ன பண்ணலான்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன நம்பர் கொடுக்க போகிறோம், இங்கே -2 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்ஸ் என்னென்ன +2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ 6 × 2 - 5. அப்போ 6 இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 - 5 ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் 2. அப்போ வந்து என்ன வரும் 2 - 2 ப்ளஸ் b இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும் 2 கொடுக்கணுங்களா. அப்போ 2 - 3ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ 2 - 3 இதை என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணலாங்களா. 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -5 இப்போ ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் 7 ஈக்குவல் டு 2 - 2 வந்து என்ன 0 0 × a வந்து 0 தான். மீதி என்ன இருக்குது பாருங்கள் b. 2 - 3 வந்து என்ன வரும், கால்குலேட்டர் அடிச்சு பார்த்துங்க -1 வரும். நம்மளுக்கு b-னுடைய மதிப்பு தான் வேணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க -1 கீழே வரும்போது டிவைடட் பை -1 மாறிடும். அப்போ b = 7 டிவைடட் பை -1 அடிச்சு பாருங்கள் கால்குலேட்டரை, என்ன ஆன்சர் வருது, b-யோட வேல்யூ -7. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்படி நீங்கள் டைரெக்டாக -1 கீழே கொண்டு வராமல் கூட -b = 7 எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் சைனால் 2 சைடு மல்டிபிள் பண்ணும்போது b = -7 வந்துடும். சரிங்களா? எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ a-னுடைய மதிப்பு b-னுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a வேல்யூ b வேல்யூ நம்ம வந்து எதில் கொடுப்போம், ஸ்டெப் 4ல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இது தானே. LHS என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6x - 5 டிவைடட் பை x - 3 × x - 2. அப்போ இங்கே என்னதான் x - 3 × x - 2 ஈக்குவல் டு, புரியுதுங்களா, x - 3 × x - 2 ஈக்குவல் டு இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, ஏக்கு பதிலாக 13 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே என்ன கொடுப்போம் 13 டிவைடட் பை x - 3. அப்போ 13 டிவைடட் பை x - 3. அடுத்து b-னுடைய மதிப்பு என்ன வந்திருக்கு பாருங்கள் -7. அப்போ இந்த b-க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், -7 கொடுக்கலாம். -7 டிவைடட் பை x - 2. இப்போ b-க்கு பதிலாக -7 டிவைடட் பை x - 2ன்னு கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்தாச்சு. இப்போது இதோட ப்ராப்ளம் முடிஞ்சானா இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இதைத்தான் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த பார்சல் ஃப்ராக்ஷன் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சரை அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இம்ப்ளைஸ். எப்படி ஸ்டார் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி எடுத்துருந்தலாம் பார்க்கலாம். ஒரு ஸ்டார் ஈக்குவேஷன் என்ன, இதுதானே ஸ்டார். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை எடுத்துருந்துங்க பார்க்கலாம். x² + x + 1 டிவைடட் பை x² - 5x + 6 ஈக்குவல் டு, இதுதான் ஸ்டார் ஈக்குவேஷன். எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 1. அப்போ 1க்கு வந்து 1 கொடுத்துடணும். அடுத்து பாருங்கள் 1 ப்ளஸ், புரியுதுங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1 ப்ளஸ், அந்த ப்ளஸ்க்கு ப்ளஸ் கொடுத்துருங்க ப்ளஸ். அடுத்து இதுக்கு பதிலாக நமக்கு என்ன ஆன்சர் இருந்தது பாருங்கள், இதுக்கு பதிலாக 6x - 5 டிவைடட் பை x - 3 × x - 2. இதுதான் நீங்கள் எழுதியிருக்க பாருங்கள், 6x - 5 டிவைடட் பை x - 3 × x - 2. அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஆன்சர் தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். 13 டிவைடட் பை x - 3 -7 டிவைடட் பை x - 2. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், இதை தனியாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். பார்சல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி a வேல்யூ b வேல்யூவில் இங்கே கொடுத்துட்டோம். கொடுத்ததோட இதனுடைய ஆன்சர் தான் வந்து இது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் வேணும். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், 1 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, அந்த 1 ப்ளஸ் எடுத்து எழுதிட்டு இந்த 6x - 5 டிவைடட் பை x - 3 × x - 2 இருந்தது பார்த்தீங்களா, அதனுடைய ஆன்சர் தான் இது. அதை தூக்கி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, டினாமினேட்டர் டிகிரி தான் பெருசாக இருக்கணும். டினாமினேட்டர் டிகிரி வந்து எப்பயும் பெருசாக இருந்தால் டைரக்ட் மெத்தட் சால்வ் பண்ணிடலாம். அப்படி டினாமினேட்டர் டிகிரி பெருசாக இல்லாமல் நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருந்தாலோ, இல்லை நியூமரேட்டர் டிகிரி வந்து பெருசாக இருந்தாலோ நம்ம என்ன பண்ணோம்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இந்த பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.